பல ஆண்டு காலமாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் தொடுத்து வந்த நிலையில் நீட் தேர்வின் உண்மையான பலநிலை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கு எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலிப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற நாம் எடுத்த முயற்சிகளை வெற்றியடை செய்யவும், தேசிய அளவில் நீட் தேர்வை அறவே அகற்றிடவும் தேவையான முன்னெடுப்பாகவே இந்த மாமன்றம் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. அரசினர் தனி தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவத்துறையிலும் பல்வேறு சுகாதார குறியீடுகளிலும் நாட்டிற்கே முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது. பல ஆண்டுகளாக நமது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை முறைதான் இந்த சாதனைகளுக்கு அடிப்படையாக விளங்குகிறது. முனைவர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்த சாதனைகளுக்கு அடித்தளம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பள்ளி கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சமவாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை நாம் பின்பற்றி வருகிறோம். இந்த முறையால் தான் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்கள் உருவாகவும் அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கிடவும் முடிந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வை ஒன்றிய அரசு கட்டாயமாக்கிய பின்பு இந்த நிலை முற்றிலும் மாறி மருத்துவ படிப்பு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாகிவிட்டது. பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் இந்த தேர்வில் வெல்ல இயலாது. அது மட்டுமல்ல, கிராமப்புற பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீட் நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். திமுக சார்பில் மட்டுமல்ல, கழக இளைஞரணி சார்பிலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக மாணவரணியும் மருத்துவரணியும் ஒருங்கிணைத்து நீட் விலக்கு நம் விலக்கு என்ற மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இவற்றையெல்லாம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுடைய தன்னுடைய பரிந்துரையில் விரிவாக எடுத்து சொல்லியிருந்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள், சமூக சிந்தனையாளர்கள் அனைவரிடமும் அசைக்க முடியாத கருத்தொற்றுமை நிலவி வருகிறது. இதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டப்பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநரால் அதற்கான ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில்
என் தலைமையில் 5/2/2022 அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 8/2/2022 அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு மாண்புமிகு ஆளுநரால் அனுப்பப்பட்டு இது குறித்து ஒன்றிய அரசால் கோரப்பட்ட அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய பதில் வழங்கியுள்ள நிலையிலும் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வின் போது அரங்கேறியுள்ள சம்பவங்கள் போட்டித் தேர்வுகளின் மீது நமது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையே நிலைகுலைய செய்துள்ளன. இதுவரை இருந்திராத அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது, தேர்வுகள் காலதாமதமாக தொடங்கியதாக காரணம் காட்டி விதிகளில் இல்லாத முறையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியதால் இந்த கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டு இவர்களுக்கு மறு தேர்வு நடத்தப்பட்டது. பல்வேறு தேர்வு மையங்களில் தேர்வுக்கு முன்னரே வினாத்தாள் வெளியானதாக தகவல்கள். தேர்வு மையத்தில் தேர்வு கண்காணிப்பாளரே விடைத்தாள்களை நிரப்பிய ஊழல் என குவிந்துள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள். பல ஆண்டு காலம் உழைத்து பெரும் செலவழித்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயாரான மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்து தவறே நடைபெறவில்லை என்று கூறிய ஒன்றிய அரசு பின்பு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய பின்னரே இந்த தேர்வை நடத்தும் NTA அமைப்பின் தலைவரே மாற்றியுள்ளது. தேர்வு முறைகேடுகள் குறித்து எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து CBI விசாரணைக்கு ஆணையிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டு காலமாக நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் தொடுத்து வந்த நிலையில் நீட் தேர்வின் உண்மையான அவலநிலை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கு எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. தமிழ்நாட்டின் குரல் இன்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலிப்பதை அண்மை நிகழ்வுகள் காட்டுகின்றன. மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகளே முடிவெடுத்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என மாண்புமிகு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ், பீகார் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் என பலரும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த சூழலில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற நாம் எடுத்த முயற்சிகளை வெற்றியடை செய்யவும் தேசிய அளவில் நீட் தேர்வை அறவே அகற்றிடவும் தேவையான முன்னெடுப்பாகவே இந்த மாமன்றம் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம்: கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் பள்ளி கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையில் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு தி. வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு.
இதை இந்தியாவிலே முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம், மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவ செல்வங்கள் இன்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தும் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதலிக்கவில்லை. தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டு தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகி ஒரு வினாத்தாள் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த ஆண்டு என்னுடைய மகள் உட்பட எனது உறவினர்கள் 5 பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது ஆன்லைனில் இடம் கிடைக்கவில்லை. ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இரவு 10:30 மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலேதான் பிஜி யூஜி போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் 4க்கு 20 லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் எழுதுவதற்கு மிக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜியை தமிழ்நாட்டிலே எழுதுவதற்கு அனுமதிக்கவில்லை? இவர்கள் வைக்கின்ற தேர்வுகளிலே கூட நம்முடைய மாணவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு 16 வயது நிரம்பியவர்கள் தாயோடு தந்தையோடு இதர மாநிலங்களுக்கு சென்று எங்கு ஓட்டல் எடுப்பார்கள், எங்கு சென்று இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து சென்று தேர்வை எழுதுகொள்வதற்குள்ளவே மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த எண்ணிக்கை குறைய வேண்டும், அந்த இடங்களை வேறு மாநிலத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சதியும் இதில் அடங்கியிருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு பிஜி போன்ற உயர் படிப்புகள், அதற்கு மேல இருக்கிற மாஸ்டர் ஆஃப் டிகிரி, ஆர்த்தோ, அதே மாதிரி இருதயம், மூளைச்சாய்வடைந்த மறு சிகிச்சை போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிக இடம் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான். நம்முடைய ஸ்டான்லி, எம்எம்சி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளே. இதுல இன்னைக்கு இந்த உயர் படிப்பு 7 சீட் இருக்குனாக்க 5 சீட்டை அதர் ஸ்டேட் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு மாணவருக்கு நம்முடைய அரசு 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் செலவு செய்யுது. ஆக இது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை, அநியாயத்தை தொடர்ந்து வடமாநிலத்தில் இருக்கிற தேர்வு மையங்களிலிருந்து காப்பீடிக்க அனுமதிப்பது, சூப்பர்வைசா வருகின்றவர்களையே ஆன்லைனில் அதற்கான பதிலை சொல்வது, அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக் கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது. நீங்க நீட்ல அதே மாதிரி என்இடி நெட்டிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அதுவும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் மிக வேகமாக கொட்டிருக்கிறது. ஆக ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் மோசடி நடைபெறுகிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு நீட்டை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் தீர்மானத்தை நான் வரவேற்கின்ற அதே நேரத்தில் யூபிஎஸ்ல இந்த தவறு நடக்குது. இந்த ஆண்டு 42 பேர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயரதிகாரி பதவிக்கு வந்திருக்காங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளாக யூபிஎஸ்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கவில்லை. அதுவும் மிகப்பெரிய முறைகேடுகள், தவறுகள் நடக்கிறது. இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்கால தமிழ் சமூகத்தின் மருத்துவ கனவை, பொறியியல் கனவை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் கனவை, மத்திய அரசுடைய மிக உயர்ந்த பதவிகளை எட்டுவதற்கான வாய்ப்பை திட்டமிட்டு ஒன்றிய அரசு பல சதி வேலைகளை செய்து தடுத்து வருகிறது. அதற்கு முடிவு கட்டுகின்ற முயற்சியை எல்லா துறைகளிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்தவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசு இந்த கூட்டத்தொடரில் ரத்து செய்யக்கூடிய அழுத்தத்தை 230க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற இந்திய கூட்டணியை இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று நம்முடைய எதிர்கட்சி தலைவரை சந்தித்து, கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்றத்தை முடக்கி என் எதிர்கால மருத்துவ கனவை நாசமாக்குற, பொய்யாக்குற அனிதாக்கள் சத்து மனிதர்களை கூடாது என்பதற்கான கடுமையான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும். நீட்டோ, நெட்டோ அனைத்து தேர்வுகளும் ஒன்றிய அரசு கொண்டு வர தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும். அரசு பள்ளியிலே படித்து, உதவி பெறும் பள்ளியிலே படித்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஏனைய யூஜி தேர்வுகளிலே பாஸ் பண்ற மதிப்பெண் அடிப்படையிலே மேல் படிப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அரசியல் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு பிள்ளையின் தகப்பனாக இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி
தேர்வு எழுத முடியாமல் திரும்பி வந்திருக்கிற ஒரு தகப்பனாகவும் என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். இந்த அரசியல் தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வினால் ஏற்படுகிற தீங்குகள் தமிழகத்திலே சொல்லப்பட்டு இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலுமே அந்த தீங்குகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வு கூடாது என்பதை அழுத்தமாக பேசுகின்ற அதன் நிலை வந்திருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி அரவணைத்து கூட்டணிகளை அமைத்தாரோ அதே போல அனைத்து மாநிலங்களிலும் அதை செய்திருந்தால் முதல் கூட்டத்தொடரிலேயே இந்த நீட் தூக்கி எறியப்பட்டிருக்கும். அது நாம் தவறவிட்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பயிற்சி கட்டணம் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் அதை கட்ட முடியாது. அந்த அளவுக்கு பயிற்சி கட்டணங்கள் இன்றைக்கு உயர்ந்து போனது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் நீட் அந்த எக்ஸாம் என்பது ஏன் நம்முடைய மாணவர்கள் படிப்பவர்கள் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று பரீட்சை எழுதுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அங்குதான் முறைகேடுகள் நடக்கிறது. அப்படிப்பட்ட முறைகேடுகளின் மூலமாக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பல மாணவர்கள் தமிழகத்திலே சேருகிறார்கள். தமிழக மாணவர்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலே சேருவது மிக மிக குறைவு. நீட் தேர்விலே 650 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் ஏழை எளிய மாணவர்கள் அரசு கல்லூரிகளிலே சேர முடியும். அதற்கு கீழே எடுக்கின்ற மாணவர்கள் தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் சேரும் பொழுது வருடத்திற்கு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும். அப்ப மெடிக்கல் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 1.5 கோடி ரூபாய் வேண்டும். எத்தனை குழுமைகள் அதை கட்ட முடியும்? ஆனா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதில் இருக்கிறது. ஆனா தமிழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒழிக்க முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கலந்து செல்ல வேறு மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளிலே நிறைய சேருகிறார்கள். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடுவாங்க, செகண்ட் லிஸ்ட் போடுவாங்க, தேர்ட் லிஸ்ட் போடுவாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் பீஸ் கட்டுறதுக்கு திறமை இருக்கோ அவங்க சேருவாங்க. அப்ப வேறு மாநிலங்களுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் சேருகிறார்கள். இதான் நடக்கிற யதார்த்தம். ஆனா நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற ஒரு தேர்வு. எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் சென்று இதை ஒழிக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக முழு மனதோடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேவையில்லை. 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் மருத்துவ பட்டப்படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழ்நாடு இன்று இந்தியாவிலே மருத்துவத்திற்கு தலைநகரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மருத்துவர்கள் யாரும் நீட் தேர்வை எழுதி MBBSஓ அதற்கு பிறகு உள்ள MD/MS படிப்பையோ படித்தவர்கள் இல்லை. அதே போல இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்லூரி பேராசிரியர்களுக்காக நெட்டு ஸ்லெட் என்ற ஒரு தேர்வு இருக்கின்றது. இந்த அவையில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே பணிபுரிந்த நானாக இருக்கட்டும் அல்லது நமது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், நாங்க எந்த நீட்டோ எந்த ஸ்லெட்டோ நெட்டோ எழுதாம தான் ஓரளவுக்கு எங்கள் மாணவர்களால் போற்றப்படக்கூடிய பேராசிரியர்களாக மாறி இருக்கின்றோம். இந்த சூழல்ல
ஒட்டுமொத்தமான அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமானது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் மட்டுமல்ல, நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில ஒரு குழுவை அமைத்து அந்த குழு அளித்திருக்கின்ற அந்த அறிக்கையை நான் முழுமையாக படித்திருக்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில இதை பற்றி நடந்த ஒரு கருத்தரங்கில் அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது நம்முடைய தமிழ்நாட்டின் நியாயங்களை புரிந்தார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல பல மாநிலத்தில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள், பல மாநிலத்தினுடைய மக்கள் எங்களுக்கு நீட் வேண்டாம், கியூட் வேண்டாம் என்றெல்லாம் முழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இந்த முக்கியமான செய்தியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவு தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த நுழைவுத் தேர்வை நடத்துவதற்காக ஒன்றிய அரசு அமைத்திருக்கின்ற 2018 அமைத்திருக்கின்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது அதிர்ச்சியாக இருக்கின்றது. அது ஒரு சங்கம் மட்டும்தான். அந்த சங்கம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற பொறுப்புடைமை கொண்ட சங்கம் அல்ல. அந்த சங்கத்துக்கு 10 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஒரு சங்கம் என்றால் பொதுக்குழு இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. எனவே இந்த சங்கத்துக்கு 2023 மத்திய அரசு 35 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றது. ஏறத்தாழ 1.1 கோடியே 30 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த 10 பேர் கையில இருக்கின்றது. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அல்ல, திஸ் இஸ் நேஷனல் ட்ரபிளிங் ஏஜென்சி. இந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு இந்த என்டிஏக்கு எந்த தகுதியும் திறனும் கிடையாது, அருகதையும் கிடையாது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை வரவேற்றதோடு நம்முடைய அன்பு சகோதரர் வேலுமுருகன் அவர்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இதை இன்று இந்தியாவிலேயே மதிப்புமிக்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருடைய குரல் வலிமையானது. ஒட்டுமொத்தமாக இந்த என்டிஏவை ஒழிக்கும் வரை, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை வழிமொழிந்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமங்களில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் கல்வி கற்பதற்கு, குறிப்பாக எம்பிபிஎஸ் போன்ற உயர்கல்வி கற்பதற்கு ஏதுவாக நீட் என்ற இந்த நுழைவுத் தேர்வு இல்லாமல் +2 மதிப்பெண்களை வைத்தே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்ததை முதலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அதை ஆதரிக்கிறேன், அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்களெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது 70களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹெச்ஓடியாக இருப்பார்கள். ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த 25 டிபார்ட்மெண்ட்ல 23 டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். அதற்கு காரணம் கடைக்கோடியில் வாழ்கின்ற மக்களுக்கு இது போன்ற கல்வி ஒரு காலத்தில் மறுக்கப்பட்டதுதான். அதுபோன்று இப்போது அது மறுக்கப்படுவதற்கு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்காக பிராக்டிஸ் கோச்சிங் எடுப்பதற்காக அதிக பணச்செலவு ஆகிறது. அது ஏழை மக்கள் அந்த பணத்தை செலவழித்து படிக்க முடியாத நிலை இருக்கின்றது. ஆகவே இப்போது வெளியாகியிருக்கின்ற இந்த நீட் தேர்வின் முடிவுகள் மிகவும் கவலைப்பட வைப்பதாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 23,33,000 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 13,16,000 மாணவர்கள் அதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள். அதுல
720க்கு 720 என்று 67 மாணவர்கள் ஒரு 18 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 100க்கு 100 மார்க் எடுத்திருந்தார்கள். முன்னாடி உள்ள நீட் தேர்வுகளில் பார்த்தா ஒரு 2-3 பேர் வேணா அந்த மாதிரி 10% மார்க் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஹரியானா மாநிலத்தில் ஒரே சென்டர்ல 6 மாணவர்கள் 100க்கு 100 அந்த மார்க் எடுத்திருக்கிறார்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்டில். இதெல்லாம் ஏதோ அங்கு குறுக்கு வழியில் அவை நடத்தப்பட்டிருக்கின்றன தேர்வு என்று தெரிய வருகிறது. அதை கூட மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அதை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே இது போன்ற தேர்வு தேவையில்லை. நீட் போன்ற தேர்வு எதிர்காலத்தில் தேவையில்லை. நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழ்கின்ற ஏழை மாணவர்களும் MBBS போன்ற உயர்கல்வி கற்பதற்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த முறையை ஒழிப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதியின் ஆணிவேராக தமிழ்நாடு திகழ்கிறது. சமூக நீதியின் ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றுவதைப் போல ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட்டை நுழைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவருடைய கல்வி கனவை இன்றைக்கு கலைத்திருக்கிறது. ஆகவேதான் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ படிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்று 2 முறை சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் இடத்திலே இன்றைக்கு நிலைவேறி இருக்கிறது. இன்றைக்கு அண்டை மாநிலங்களான கேரளா சட்டமன்றத்தில் கூட நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சமீபத்தில் மருத்துவ படிக்கான இளங்கலை நீட் தேர்வு முடிவுகள் பெரிய அச்சத்தை இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வினாத்தாள் கசிவு, அதே போல 29 மாணவர்கள் 720க்கு 720, அதே போல ஆள் மாறாட்டம், அதே போல நெட் தேர்வுகளுடைய வினாத்தாள் கசிவு, அதே போல சமீபத்தில் முதுகலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து, இது போன்ற ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற தேசிய தேர்வு முகமை மீது இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு மாணவ அமைப்புகள் எல்லாம் தேசிய தேர்வு முகமை தலைமை அலுவலகத்தை டெல்லியிலே முற்றுகையிட்டு பூட்டு போடுகின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேசிய தேர்வு முகமை இடத்திலே தேர்வு நடத்துகின்ற அதிகாரம் இல்லாமல் இன்றைக்கு கல்வி மாபியாக்களிடம் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதை இன்றைக்கு கல்வி மாபியாக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இளங்கலை மருத்துவ படிப்பு மட்டுமல்ல, முதுகலை மருத்துவ படிப்பு, அதே போல உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகள் கூட நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல +2 அடிப்படையிலே மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரால் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி நமது மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் நான் இதை வரவேற்கிறேன். நீட் தேர்வு ஏன் தமிழகத்திற்கு கூடாது என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தெளிவாக இங்கே பேசியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களும் அந்த தீர்மானத்திலே விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அதற்குள் போகவில்லை. ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். மிருகவதை தடை சட்டம், இந்த தடை சட்டம் மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று மத்திய அரசு சொன்ன பொழுது தமிழகமே திரண்டு ஒரே உணர்வோடு போராடியதன் விளைவாக மத்திய அரசு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது. அப்பொழுது அந்த மிருகவதை தடை சட்டம் மத்திய அரசு பட்டியலில் இருந்தாலும் அதுக்கு ஒரு தளர்வு கொடுத்து அதற்கு பிறகுதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தமிழகத்தில் நடத்தலாம் என்று மத்திய அரசு சொன்னது. ஆகவேதான் நம்முடைய தீர்மானத்தில் கூட இந்த முன்னுதாரணத்தை சொல்லி ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தளர்வு கொடுத்த மத்திய அரசு
இந்த நீட் தேர்வுக்கும் தமிழகத்திற்கு விலக்களிக்கலாம் என்கிற அந்த ஒரு கருத்தையும் இந்த தீர்மானத்திலே இணைத்துக் கொள்ளலாம் என்கிற ஆலோசனையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சொல்லி மீண்டும் இந்த தீர்மானத்தை மனதார மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆதரிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முகமது ஷானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே ஏற்றுக்கொண்டு விட்டது, தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது? எல்லா மாநிலங்களும் நீட்டை வரவேற்கின்றன, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்று இவ்வளவு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போனதை 69 விழுக்காடாக செய்து காட்டியது, இந்தி திணிப்பை எதிர்த்தது, முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இந்தியாவில் யாரும் நினைத்து பார்க்காத காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் இவற்றையெல்லாம் செய்து காட்டியது. அந்த வரிசையில் நீட் கொண்டு வரப்பட்ட போது யாருக்கும் அதனுடைய வீரியம் புரியவில்லை. அது எவ்வளவு பெரிய கொடூர தேர்வு முறை என்பது யாருக்கும் விளங்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அதனுடைய ஆபத்து புரிந்தது. தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் நீட்டு விலக்கு மசோதா நிறைவேற்றியது. தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதிய போது கூட பெரிய வரவேற்பு இல்லை. அதை வைத்து நம்மை கேலி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலம் உணர்த்தி இருக்கிறது, தமிழ்நாடு சொன்னதுதான் உண்மை, தமிழ்நாடு எதிர்த்ததுதான் சரி, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய நீட்டு விலக்கு மசோதா நியாயமானது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு மாநில சட்டமன்றமாக தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒத்திசைவு பட்டியலில் தான் கல்வி இருக்கிறது. மாநில பட்டியலில் இருந்த கல்வி நெருக்கடி நிலையை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போனது. ஒத்திசையணும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்க முடியும். இது கல்வி தொடர்பான ஒரு முடிவு. நம்முடைய இசைவை கேட்காமலேயே, ஒத்திசையாமலேயே, ஒத்திசைவு ஏற்படாமலேயே ஒன்றிய அரசு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதுவே முதலில் சட்டவிரோதம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தி இருக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சம அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்திற்கு அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நாம் மறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நீட் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள், சட்டமன்றத்தில் நீட் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். நாடாளுமன்றம் சொன்னது சரி என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமே, இதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும் சட்டவிரோதம். எனவே நாம் சட்டவிரோதமாக எதையும் சொல்லவில்லை, கேட்கவில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு, நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இவ்வளவு நாளும் சொல்லி வந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் செய்யப்பட்டிருப்பது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் செய்திருக்கிறோம். எனவே இதுல எங்களால ஒண்ணு செய்ய முடியாது. அதைத்தான் நம்முடைய அண்ணன் மாலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தது, அதை மீறி நம்ம எப்படி செஞ்சோம்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் அப்படியே அடிபிசகாமல் பின்பற்றுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் சொன்னது, அதை மீறி அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் அதிகாரத்தை பறிப்பதற்கு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரத்தை உடனே கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அந்த உச்சநீதிமன்றத்தோடு எப்படி மல்லு கட்டினாங்கன்னு பார்த்தோம். உச்சநீதிமன்றத்தோடு எத்தனை முறை இந்த ஒன்றிய அரசு முரண்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு மாறாக நடந்து வந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணங்கள் பட்டியல் இருக்கிறது. அமலாக்கத்துறை இயக்குனர் பதவி நீட்டிப்பு வந்து சட்ட விரோதம் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. மீண்டும் மீண்டும் ஒரே ஆளுக்கு பதவி நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ உச்சநீதிமன்றம் சொன்னா இவங்க கட்டுப்படுற மாதிரி நீட் விஷயத்தில் மட்டும் ஒரு பாவனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றமே நீட் தொடர்பாக இந்தியா முழுவதும் புகார்கள் வருகிறது, நீட் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார், வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். எண்ணற்ற வழக்குகள் போயிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு தகுதி அறியும் தேர்வு என்று சொல்லி இதற்கு ஒரு முலாம் பூசி கொண்டிருந்தார்கள். இது தகுதியற்ற தேர்வு என்பதை இன்றைக்கு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாறி வரக்கூடிய சூழல்களை நாம் உள்வாங்கி நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டிய மாநிலம். அதுவும் கல்வி தொடர்பான விஷயத்தில் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்று நமக்கு உண்டு. அது என்னவென்றால்
தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு. ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால் தான், காமராஜர் முதலமைச்சராக மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் செலுத்தியதும் கல்வியால் தான். திராவிட இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத சக்தியாக இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதற்கும் கல்விதான் அடிப்படை. எனவே கல்வி தொடர்பான விஷயத்துல நாம ரொம்ப சென்சிட்டிவானவர்கள், ரொம்ப உணர்வுபூர்வமானவர்கள். அதுல எந்த காம்ப்ரமைஸும் நம்ம பண்ண மாட்டோம். அதை இந்தியாவுக்கு எல்லா ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் நாம் அதை புரிய வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அந்த குரலை ஒவ்வொரு மாநிலமாக பின்பற்ற தொடங்கி இருக்கிற இந்த சூழலில் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீட் தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று இந்த அரசுக்கு இது போன்ற விஷயங்களில் எப்போதும் நாங்கள் துணையாக நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் பேசலாம். ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார், நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள். இல்ல, தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க. ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அதனால பதிவு பண்ண சம்பவம் என்பது வேறு. உண்மைக்கு புறம்பானது. என்டிஏக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? இல்ல, என்டிஏ நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும், ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் எல்லோரும் அன்போடு பழகுறோம். இல்ல, ஒரு நான் சொல்றேன், வார்த்தை பயன்படுத்துவது சரியானது என்று நீங்கள் சொன்னது அருகதையும் இல்ல. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மாணவர் அமைப்பு எல்லாருமே அதை குற்றச்சாட்டா சொல்றாங்க. அதனாலதான் அதனோட இப்போ ஒன்றிய அரசு இல்ல ஒன்றிய அரசோ கூட்டணியோ சொல்லல, அருகதையும் தகுதியும் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தகுதி இழந்துட்டுங்கிறத தான் அவர் சொன்னாரு. அதை ஏற்கனவே ஒன்றிய அரசு அதை நினைச்சுதான் அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைட்டாங்களே. நீங்க அதனால இல்ல, அந்த சேர்மனையும் மாற்றுவோம் மட்டும் தகுதியும் இருக்கிறது. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இல்ல, அந்த என்டிஏ பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையும் தகுதியும் என்பது அவசியமானது, நியாயமானது, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் அன்றைக்கு தான் கொண்டு வந்தார்கள். நான் பேசிய கொஞ்சம் அமைதியா இருக்க, அவங்க பேசி அது அன்றைக்கு கொண்டு வந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் 2 முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல, நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க. நீங்க 2018 சட்டமாக்கணும். இல்ல, நான் பேசி சொல்லிருக்கேன். எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நான் பேசும்போது மட்டும் குறுக்க இல்ல, நான் தவறா சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி இதில் உள்ள குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கிராமப்புற மக்கள், ஏழை மாணவர்கள் நீட் தேர்வில் யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது.
அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்கள், அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி 7.5% கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு, அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள். இதனால் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் மட்டும் 10 பேர், மேலப்பாளையம் ஒரு ஊர்ல மட்டும் 10 பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எங்க பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண், அது இன்னைக்கு பணம், அது முதல் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்ததால் பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று முதலமைச்சர் அவர்களால் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு குறித்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம், பொதுவாக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இருந்தது. அன்று நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி நடத்திய நேரத்தில் அதை முதலில் எதிர்த்தது மட்டுமல்ல, அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் இதே அவையில் முதலில் நான் தான் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி, உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. இந்த நுழைவுத் தேர்வு நுழையா தேர்வாக அமைந்திருக்கிறது. ஆகவே இது கூடாது என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து பேசினேன். அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அதை ஆதரித்தார்கள். ஆதரித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அது கலைஞர் அவர்கள் தான். அப்படி நுழைவுத் தேர்வின் மறுவடிவம் தான் இந்த நீட் தேர்வு. இது தகுதின்னு சொல்றாங்க. இந்த நுழைவுத் தேர்வு கூடாது என்று தமிழக அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி, நடுவண் அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி, அதை எதிர்த்து கடுமையாக போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் வகுப்பு தேர்வு அரசு நடத்துகிறது. அப்படி 10ஆம் வகுப்பு தேர்வு 12ஆம் வகுப்பு தேர்வை அரசு நடத்திவிட்டு மீண்டும் இன்னொரு தேர்வு எதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்படி கேள்வியாக இருந்தாலும் கூட, மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபாடாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து, முதலமைச்சர் அவருடைய தீர்மானம். இதைத்தான் 2 முறை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு என்பது தகுதியின் அடிப்படையிலே தான் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பெறுகிறார்கள். அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் என்பதே போதுமானது, இன்னொன்று தேவையில்லை. அது மட்டுமல்ல, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். அதை கூட நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அரசின் முடிவாக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கொள்கை முடிவெடுத்து இன்று மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் துவக்கப்பட்டு வருகிறது. அப்படி மருத்துவக் கல்லூரிகள் அதிக எண்ணிக்கை, மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை அதிக எண்ணிக்கை இருக்கிற நேரத்தில் இந்த நீட் தேர்வினால் மற்ற மாநிலத்தில் எல்லோரும் இங்கே வந்து நுழைந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுகிற செயலாகவே நாம் பார்க்கிறோம். இந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஏழை குடும்பத்து மாணவர்கள் நிலத்தை விற்று அல்லது நிலத்தின் மீது கடன் வாங்கி 12ஆம் வகுப்பு படித்துக்கொண்டே நீட் தேர்வுக்கு தயாரிப்பதற்காக மாணவர்களை சேர்க்கிறார்கள். நீங்க நினைச்சு பார்க்கணும், ஒரு மாணவனுக்கு 3.5 லட்சம், குறைஞ்சது 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறது? இது ரொம்ப கூடுதலா இருக்கு. இது கூடாது என்பது. இதையெல்லாம் நீட் தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று முயற்சித்த மாணவர்கள் மாணவிகள் இயலாமையினால் தற்கொலை செய்யக்கூடிய சங்கடமும் பார்த்தோம். எத்தனை தற்கொலை சாவுகள் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது. ஆன காரணத்தினாலே இப்படி இந்த நுழைவுத் தேர்வு என்பது நுழையாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாக
பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானம். நீட் தேர்வு கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நின்று இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிறந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்றாலே இந்தியாவிற்கு எப்பொழுதும் வழிகாட்டுகின்ற மாநிலம். மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் வேண்டாம் என்று தீர்மானத்தை உள்ளளவு நிறைவேற்றினாலும் இந்திய அளவில் இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக நீட் வேண்டாம் என்பதை தெளிவாக இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமாக தீர்மானம் ஏற்றும் பொழுது அந்த தீர்மானம் 13, 19, 21 அன்று தெளிவாக எடுத்து சொன்னார். நீட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன, கிராமப்புற மாணவ மாணவிகள் நீட்டில் வெற்றி பெற முடியுமா, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நீட்டில் தேர்வு செய்ய முடியுமா என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக இங்கே பேசினார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டாரோ, எந்த ஐயத்தை தெரிவித்தாரோ, மாணவ மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ, எல்லா மாநிலங்களும் நீட் முறைகேடுகள் சந்தை சிரித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, பாஜக நண்பர்களுக்கு அளந்து பேசுகிறோம். அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நியமித்தது யார்? 100 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கியது யார்? பைஜு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டது யார்? 3,50,000 கோடி வருடத்திற்கு வருமானம் வருகிறது, அதில் பங்குதாரர்கள் யார்? அனைத்தையும் சொன்னால் இந்த அவையில வருத்தப்படுவார்கள். மிகவும் பணிவோடு சொல்லுகிறோம், இந்த நீட் என்பது எவ்வளவு பெரிய ஊழல் நிறைந்த தேர்வு என்பதை நாம் 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளிவரும் என்று அறிவித்திருந்தன. ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த தேசத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது 11 மணிக்கு தேர்தல் முடிவுகளை 4ஆம் தேதியே அறிவிக்கிறார்கள். இதில் என்ன ரகசியம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது மகாராஷ்டிராவை, மும்பையை சார்ந்த மாணவ மாணவிகள் எல்லாம் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது 719 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு மதிப்பெண், ஒரு வினாவிற்கு 4 மதிப்பெண். இரட்டை படையில் தான் அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் 720 வாங்கினால் கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டார்கள். 719 எப்படி? குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் கோத்ரா மாவட்டத்தில் 60 பேர் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஐயம் வந்த பிறகுதான் மாணவர் புரட்சி அங்கே வெடிக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே போராட்டத்தில் குதிக்கிறார்கள். மும்பையில அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு கேள்வி தாளிற்கு விடைக்கு 4 மதிப்பெண் என்றால் 720 சரி, 716 சரி, ஆனால் எப்படி இது 719 வந்தது என்று கேட்கும் பொழுதுதான் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனம் செய்தது NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை. அப்பொழுது சமாளிப்பதற்காக என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தாமதமாக வினாத்தாளை கொடுத்தோம், ஆகையால் 1 மதிப்பெண் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் சொல்றார். அதுக்கு பேர் கிரேஸ் மார்க்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் ஹையர் எஜுகேஷன் துறையிலையும் கிரேஸ் மார்க் கொடுக்கப்படும் என்று எங்கேயாவது சட்ட ரீதியாக இருக்கிறதா? இதை நாங்கள் கேட்கவில்லை, உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் கேட்டார்கள். எந்த சட்டத்தில் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? 1 மதிப்பெண் வழங்குவதற்கு கூடுதலாக கிரேஸ் மார்க் என்று சொல்லுகிறீர்களே, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எந்த சட்டத்தில் இருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். இது சிறிய தவறு என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது 1% தவறு நடந்தாலும் கூட தவறுதான், நீங்கள் மறுதேர்வை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். உடனே அதற்கு யார் அந்த முகமை? NTA முகமையுடைய அதிகாரி சேர்மன், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவரை அழைத்து வராமல் ஒன்றிய அரசு அவரை உடனே ராஜினாமா செய்ய சொல்லி அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டார்கள். திருடன் புதருக்குள் இருக்கிறான் என்று இதெல்லாம் சாட்சி. இதை அறிந்துதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் மட்டும் இதில் பாதிக்காது, இந்த தேசத்தில் உள்ள மாணவ மாணவிகள் எல்லாம் பாதிப்புக்குள்ள போறார்கள் என்று தீர்க்க தரிசியாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆகையால் முடிவில் ஏறக்குறைய மறுத் தேர்வு 1563 பேருக்கு நடத்தினார்கள். 750 பேர் தேர்வு எழுத முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இந்த நீட் தேர்வு மீது நம்பிக்கை இல்லாமல் தேர்வுக்கு வராமல் போய்விட்டார்கள். 2, மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் சொன்னார், காங்கிரஸ் பேரியக்கம் தான் கொண்டு வந்தது என்று.
அதை அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாடர்ன் டென்டல் காலேஜ் வழக்கில் ஒரு மாநிலங்களவையில் ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நாட் நீட், இதை கொண்டு வரலாம் என்று பரிந்துரை செய்தார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் தடையாணை வழங்கினார்கள். இது காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா இருந்த நேரத்தில் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து நாங்கள் இறங்கி ஆட்சியை கொடுத்தோம். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சங்கல்ப் என்ற இயக்கம், குஜராத்தை சார்ந்த சங்கல்ப் இயக்கம், RSS பின்னணியில் உள்ள சங்கல்ப் இயக்கம் மனுதாரராக உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்பொழுது ஒன்றிய அரசின் அமைச்சராக இருந்த அப்பொழுது நட்டா அவர்கள் ஒரு வாதி சங்கல்ப் இயக்கம் RSS, பிரதிவாதி ஒன்றிய அரசு, இரண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தவர்கள் பாஜக ஆட்சி, பாரத பிரதமர் மோடி ஆட்சியில தான் இந்த நீட் என்பது வந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இல்லை. அதை தயவு செய்து எடுங்கள், நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஏற்கனவே ஆர்டிகல் 200 ஆளுநருடைய உரிமை குறிப்பில் இருந்தால் பதில் இருக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ரெண்டு இருக்கட்டும், நீங்க முடிங்க. சரி, ஆர்டிகல் 200 ஆளுநருடைய வரம் என்ன? ஆர்டிகல் 201 குடியரசுத் தலைவருக்கு என்ன பணிகள்? இதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாநில உரிமையை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். டென்டல் காலேஜ், டென்டல் மாடர்ன் காலேஜ் வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பில் 5 நீதி அரசர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த நீதி அரசர் பானுமதி சொல்லியிருக்கிறார், மாநிலங்களுடைய உரிமையை எந்த காலத்திலும் நீர்த்து போகவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார், தி ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் இஸ் நாட் டினியூடட். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு, பல்கலைக்கழகத்தை கொண்டு வருவது மாநில அரசு. அந்த பல்கலைக்கழகங்களில் மருத்துவ மாணவர்களை சேர்க்கும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற 5 நீதி அரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் வழிமொழிகிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையில் ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் இந்த தேர்வினை கடந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் 2 வழிகள் உண்டு. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரூட் என்பதும் ஒன்று ஜுடிஷியல் ரூட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்வு என்பது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் என்ற மத்திய அரசினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற காரணத்தினால் மத்திய அரசு சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் உறுதியாக தேவை என்பதை முதலில் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த முறைகேட்டின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமே அதனை கவனத்தில் கொண்டு தற்காலிக தீர்ப்பாக இருந்தாலும் அங்கே CBI இன்வெஸ்டிகேஷன் என்ற விசாரணை நடைபெறும் பொழுது மாநில அரசும் மற்ற மாநில அரசுகளோடு சேர்ந்து மைய அரசை வலியுறுத்தி ஏற்கனவே நீட்டை உறுதிப்படுத்திய தீர்ப்பினை மறுஆய்வு செய்வதற்கு மத்திய அரசும் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் செய்யலாம். மாநில அரசுகளும் அங்கே தாக்கல் செய்து நடைபெற்றிருக்கின்ற முறைகேட்டின் அடிப்படையில் நீட் தேர்வு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த சட்ட ரீதியான ஜுடிஷியல் ரூட்டையும் எடுக்கலாம் என்பதையும் தெரிவித்து அதற்கு ஒன்றுதான் தேவை, evidence to show that the examination process is fundamentally flawed. அதாவது அடிப்படையிலேயே நீட் தேர்வு என்பது ஒரு மோசடியான தேர்வு என்பதை எடுத்துரைத்தால் மறு ஆய்வு செய்யலாம் என்பதை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம். நன்றி. சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தை பேசணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் வழிமொழிந்து பலர் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். முதலில் இந்த தீர்மானத்தை நான் இங்கே எடுத்து வைப்பதற்கு அனுமதி வழங்கிய பேரவைக்கும் இந்த தீர்மானத்தினை வரவேற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வேல்முருகன்,
திரு E.R. ஈஸ்வரன், முனைவர் ஜவஹருல்லா, டாக்டர் சதன் திருமலைக்குமார், டி. ராமச்சந்திரன், VP நாயகமாலி, முகமது ஷானவாஸ், அதேபோல திரு பால் மனோஜ் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு G.K. மணி அவர்களெல்லாம் உரிமையை காக்க வேண்டும், மாநில உரிமைக்கு குரல் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கு. செல்வப்பெருந்தகை நீட் தேர்வினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதனை ரத்து செய்ய வேண்டியது அவசியம் குறித்து விளக்கமாக கூறி இந்த தீர்மானத்தை அவரும் வரவேற்று பேசியிருக்கிறார். கோகாமணி அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரும் இதை வரவேற்று பேசியதற்காக நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்ததை போல நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்து இதை ஒருமனதாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.